அல்லேலூயா அல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் பாடுவே, சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை எண்ணி காத்தீரையா, உந்தன் வாக்குகளால் நடத்தீரையா. இதை விடாமல் காத்தீரையா, கோடி கோடி நன்றி சொன்னாலும் கரங்களை மேல தூக்கி Thank you my dear. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை என்னை பாடுவே. தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவே. தனிமையிலே தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் குறைகளிலெல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் ஏற்றி தீரையா. குறைகளிலெல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் ஏற்றி தீரையா. எல்லாரும் சொல்லுங்க, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சிறுமையும் எளிமையும் ஆன என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரை உம்மை பாடுவே. அலங்கோலமாயிருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவே. எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரை உம்மை பாடுவே. அலங்கோலமாயிருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவே. பொருளிலிருந்து எடுத்தீரையா, எந்த தலையை உயர்த்தீரையா. குப்பையில உறுதியில இருந்த கர்த்தர் உன்னை உயர்த்தி வைத்திருக்காங்க. நன்றி சொல்லு. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள்
உமக்கது ஈடாகுமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? புழுதியில் இருந்து என்னை எடுத்தீரையா. புழுதியில் இருந்து என்னை எடுத்தீங்க ஆண்டவரே. என் தலைய நீங்க உயர்த்தி வச்சிருக்கிறீங்க அப்பா. அலங்கோலமா இருந்த நானு அலங்காரமா மாத்தி வச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சிறுமையும் எளிமையும் மானையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரை உம்மை பாடுவேன். அலங்கோலமாயிருந்த என் வாழ்க்கையை அங்காரமாக மாற்றியதை சிறுமையும் எளிமையும் மானையும் கருத்தை மேல தூக்கி தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை இனி பாடுவே. தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பன் போல் தாங்கியதை போற்றி பாடுவே. யோசித்து பாருங்களேன், 365 நாட்களில் எத்தனையோ நாட்கள் நீங்க அழுத நாட்களா இருந்திருக்கலாம், நீ கண்ணீர் வடிச்ச நாளா இருந்திருக்கலாம். ஆனா ஒரு தாயை போல ஒரு தகப்பனை போல உன் அருகில வந்து உன் அணைச்சி முத்தம் கொடுத்து உன் கண்ணீரை எல்லாம் துடைச்சி நீ வளரு, நீ வளரு, நீ வளரு, அதெல்லாம் பார்க்காத, நீ வளரு, நீதியின் சூரியன் உன் மேல நான் இருக்கிறேன், உன் மேல உதிச்சு கொண்டு இருக்கிறேன், பலவீனமா கலங்காத, ஆரோக்கியம் உண்டாகும், ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறாங்க அல்லவா. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவே. தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பன் போல் தாங்கியதை போற்றி பாடுவே. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி
அல்லேலூயா. மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், நம்ம நிறைவா இருக்கும் பொழுது மனிதர்கள் நம்மை நேசிப்பாங்க. ஆனா இயேசு நம்ம குறைவா இருக்கும் போது மட்டும்தான் நேசிப்பாரு. அல்லேலூயா. நீ குறைவா இருக்கிறன்னு தெரிஞ்சிட்டா ஓடி வந்துடுவாரு. அவர் நேசத்தை பார்க்க முடியும். மனிதர்கள் நம்ம குறைவுபட்டா நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்கிட்ட ஒண்ணும் இல்லடான்னு வெறுத்துருவாங்க. ஆனா இயேசு நீ குறைவுபட்டா உன்னை வெறுக்கவே மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி உமக்கதில் ஈடாகுமா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கதில் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் கோடி கோடி நன்றி சொன்னாலோ உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலோ கோடி கோடி நன்றி சொன்னாலோ. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நீங்க இது உங்களுடைய நேரம். இந்த ஆண்டு இறுதி நிமிடத்துல நம்ம இருக்கிறோம். எவ்வளவு நன்றி சொல்ல முடியுமோ சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏசப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறேன். சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். ஒவ்வொருத்தவங்களும் சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு நன்றி, எனக்கு நன்மைகளை செஞ்சிருக்கிறீங்க. 365 நாளும் என்ன நடத்தி வந்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி பலிப்பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. சொல்லி சொல்லி பாடுவே. பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே. தகப்பனே நன்மை செய்திட ஜீவன் தந்தனே அன்பு கொண்டு பாவம் நீங்கிட கழுவிவிட்டே. ஜீவன் தந்தனே அன்பு கொண்டு பாவம் நீங்கிட கழுவிவிட்டே. உமக்கென்று வாழ பிடித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிடித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்மை நன்மை
கரங்களை கட்டுவோமா? நன்மை தகப்பனே, நன்மை செய்கிறே, இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், அரசுக்குள் சேர்த்து விட்டீர், இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், சேர்த்து அரசுக்குள் சேர்த்து விட்டீர், உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு, உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு, உரிமை சொத்தாம் வைத்துக் கொண்டே. சத்தமா ஒரு புதிய ஆண்டவர் நமக்கு தந்திருக்காங்க. நன்மை தகப்பனே, நன்மை செய்கிறே, நன்மை பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார், நன்மை பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, ஒரு வாழோ தந்தவரே, ஒரு துவக்கம் தந்தவரே, ஒரு வாழோ தந்தவரே, ஒரு துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி ஒரு மனதுடன் சொல்கிறோம், நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் போஷிக்க போறாரு, கர்த்தர் நடத்த போறாரு. மகிமையில் நிறைவாக்கி நடத்திடுவே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்திடுவே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம், நன்றி நன்றி உமக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். எல்லாம் முழங்கால் பண்ணிடுவோமா? எல்லாம் முழங்கால நிற்போம், எல்லாம் நேர் முழங்கால கரங்களை மேல தூக்கி, கரங்களை மேல தூக்கி ஒப்பு கொடுக்குமா? ஆண்டவரே, உங்க கரத்துல நான் இந்த ஆண்டு முழுவதும் நீங்க நடத்த போறீங்க, இந்த ஆண்டு முழுவதும் என்ன நடத்த போறீங்க, என் குடும்பத்தை நடத்த போறீங்க, எங்க சபையை நடத்த போறீங்க, எங்க ஊழியங்களை நடத்த போறீங்க. நித்திய மகிழ்ச்சி எங்க தலை மேல இருக்க போது, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக போகுது. கர்த்தர் நீங்க எங்க கூட இருந்து நடத்த போறீங்க அப்பா, நீங்க ஒவ்வொரு நாளும் நடத்த போறீங்க. கடந்த ஆண்டு கடந்து போனது, கடந்த ஆண்டுல எதெல்லாம் உங்களுக்கு சஞ்சலமா இருந்துச்சோ, தவிப்பா இருந்துச்சோ, எல்லாம் ஒழிந்து போனது. நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் உங்க தலை மேல வச்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டு முழுவதும் நித்திய மகிழ்ச்சி உங்க தலை மேல இருக்கும். சந்தோஷமா இருக்க போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க, நல்லா இருக்க போறீங்க, மன மகிழ்ச்சியா இருக்க போறீங்க, பரிபூரணமா இருக்க போறீங்க. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. எல்லாரும் சொல்லுங்க, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
வாத பொறாமை தூக்கி எறிந்தேனா, வாக்குவாத பொறாமை தூக்கி எறிந்தேனா, ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேனா, அணிந்து கொண்டேனா, உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, எனக்காய் வாழும் என்றங்கள் என்றோ மறைந்ததையா, எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மறைந்ததையா, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்க குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம், எங்க சபைய ஊழியங்களை எங்க விசுவாசிகளை அர்ப்பணிக்கிறோம். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்ன அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். ஆபிரகாம் போயிட்டு ஈசாக்க இந்த பலிப்பிடத்துல கர்த்தருக்கு முன்னாடி அர்ப்பணித்த பொழுது அது வரைக்கும் ஆண்டவர் சொல்லுவார், நான் ஆபிரகாமின் தேவன் அப்படின்னுவாரு. ஆனா என்னைக்கு அவன் ஈசாக்க போய் அர்ப்பணிச்சானோ அன்னைக்கு சொல்றாரு, நான் ஈசாக்கின் தேவன் அப்படின்றாரு. ஆண்டவரே என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன், என் சபையை அர்ப்பணிக்கிறேன். நம்ம யாரெல்லாம் நமக்கு நெருங்கி இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. ஒருவேளை அவங்க ரட்சிக்கப்படாம இருக்கலாம், அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றீங்க, ஆண்டவர் அவங்க தேவனா மாறிடுவாரு. ஆண்டவரே எங்க உறவினர் எல்லாம் அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே இந்த ஆண்டுல எங்க சொந்தக்காரெல்லாம் அப்பா அர்ப்பணிக்கிறேன், அப்பா எங்க நண்பர்களை எல்லாம் அர்ப்பணிக்கிறேன், எங்க ஊர் மக்கள் எல்லாம் அர்ப்பணிக்கிறேன், எங்களுக்கு நெருங்கினவர்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் அர்ப்பணிக்கிறேன். நீங்க நடத்துங்க, நீங்க நடத்துங்க அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் எங்களை ஜீவனோடு நடத்தினவர், இந்த ஆண்டும் நீங்க நடத்துவீங்கன்னு நம்பி உங்க பாதத்துல வந்திருக்கிறோம். நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்க. உங்க வாக்கு தத்தத்துக்கு எங்க இருதயம் திறக்கப்படட்டும், உங்க வார்த்தைக்கு எங்க இருதயம் திறக்கப்படட்டும். நாங்க நல்லா இருக்கும்படி, ஆசீர்வாதமா இருக்கும்படி, உமக்குள்ள இருக்கும்படி வாக்கு தத்தம் எங்க இருதயத்துக்குள்ள கடந்து வரட்டும். வறண்ட நிலம் தவிப்பது போல எங்க ஆத்துமா ஒரு வாக்குக்காக தவிக்கிறது. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். மதியான காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.